1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். புதுடெல்லியில் பிர்லா ஹவுஸ் என்ற இடத்தில் புல்வெளியில் அவர் பிரார்த்தனை கூட்டத்துக்கு வந்தபோது 38 வயது நாதராம் கோட்சே எதிரே வந்து நின்றார். காந்திக்கு 5 அடி தூரத்துக்குள் வந்த அவன் அவரை நோக்கி கும்பிட்டான். காந்தி அவனை பார்த்து புன்னகைத்த போது அவன் துப்பாக்கியால் மார்பு, வயிறு மற்றும் வயிறும் தொடையும் இணையும் அடிவயிற்று பகுதி ஆகிய இடங்களில் காந்தியை சுட்டான். காந்தி கையெடுத்து கும்பிட்டபடியே விழுந்தார். சுட்டவன் தன்னைத்தான் சுட்டுக் கொண்டபோது அருகில் நின்ற விமானப்படை வீரர் துப்பாக்கியை பறித்தார். துப்பாக்கியால் சுடப்பட்ட அரை மணி நேரத்தில் ஜனவரி 30 மாலை 5:40 மணியளவில் மகாத்மா மறைந்தார். அவர் இறந்த செய்தி 6 மணிக்கு அகில இந்திய வானொலியில் அறிவிக்கப்பட்டது. கொல்லப்பட்ட போது காந்தியின் வயது 78. காந்தியின் மறைவுக்கு 13 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அவரை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது ஆட்டோமேட்டிக் தானியங்கி வகை துப்பாக்கியான பெரட்டா CIL 9 ஆகும். இதன் எண் 719791 ஆகும். இது தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1934. தயாரிக்கப்பட்ட இடம் இத்தாலி. கோட்சே உயர்நிலை பள்ளி படிப்பை பாதியில் விட்டுவிட்டு டெய்லராக வேலை செய்தான் என்று கூறப்பட்டது. அவன் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டான். இதுபோன்ற வரலாற்று தகவல்களை தவறாததற்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.